வளமற்ற முதுமை மிகு நிலப்பரப்பின் முதற் பரப்பு தோன்றிவிட நதி வரும் முன் மணல் தரும் முன் நலம் வகித்த தமிழனங்கே பதிமதுரை பெருவெளியில் பாண்டியன் கை பார்த்தவளே, உன்னை நான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் உன்னை வளர்த்த புலவர் பெருமக்களையும் எவ்வாறு கதிரிலிருந்து இப்பூமி தோன்றியதோ அதுபோல நெருப்பிலிருந்து உதித்த இவ்வன்னிய குல மக்களுக்கு எம் அன்பான உறவுகளுக்கு வீர வணக்கத்தையும் தெரிவித்து என் உரையை தொடங்குகிறேன். தலைப்பு: நம் இனம் மீள் எழுவதற்கான சிறந்த வழிகள். நம் இனம் மீள் எழுவதற்கான சிறந்த வழிகள். அப்படியெனில் ஆண்ட பரம்பரை, படையாட்சி பரம்பரை என்று போற்றப்படும் நாம் இன்று இந்த நிலையில் ஏன் நிற்கிறோம் என்பதனை நாம் அறிய வேண்டும். ஏனெனில் ஒருவன் வரலாற்றினை படைக்க வேண்டுமெனில் அவன் முதலில் வரலாற்றினை படிக்க வேண்டும். வரலாற்றினை படிக்காதவன் வரலாற்றினை படைக்க இயலாது. வரலாற்றில் நாம் சமுதாயத்தில் உயர்ந்து மட்டுமல்ல, இச்சமூகத்திலேயே உயர்ந்து மன்னராட்சி மக்களாக வாழ்ந்தவர்கள். ஒரு மன்னர் குல மாணிக்கமாக திகழ்ந்த நாம் இன்று நம்முடைய கல்விக்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும் பின்தங்கிய வர்க்கத்தில், அதுவும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் வர்க்கத்தில் உள்ளோம் எனில் இந்நிலையில் நாம் நிற்பதற்கான காரணம் என்னவென்றால் நாம் மது கல் போதைக்கு அடிமையானதுதான். அதனால்தான் அன்றே நம்முடைய அர்த்தநாரீஸ்வர்மா ஐயா அவர்கள் கூறினார்கள், இன்றே மது ஒழிக்க விரதம் கொள்வீர், நன்றே நம் குலம் இம்மண்ணில் வாழுமப்பா என்று. அன்று அதை நாம் செய்திருந்தால் இன்று நமக்கு இந்த நிலை நிகழ்ந்திருக்குமா? ஒருவன் வரலாற்றில் ஆட்சி செய்து, மன்னனாக ஆட்சி செய்து, சிற்றரசர்களாக வாழ்ந்து, ஜமீன்தாரர்களாக, பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்களாக, தாழ்ந்த மக்களுக்கும் இல்லாதோருக்கும் வாரி கொடுத்து வள்ளல்களாக வாழ்ந்தவன் இன்று தன்னுடைய வாழ்வாதாரத்திற்கு பிறர் கையை ஏந்தும் நிலை இம்மண்ணில் நிலவும் பொழுது யாம் எம்முடைய முன்னேற்றத்திற்காக குரல் கொடுத்தால் அது ஜாதி வெறியாம். வன்னியர்கள் அனைவருமே ஜாதி வெறி பிடித்தவர்கள் என்கிறார்கள். அதே நாம் நம்முடைய முன்னேற்றம், இன்று நாங்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ளோம். ஒரு வேலை வாய்ப்பிலாகட்டும், கல்வியிலாகட்டும், எதற்கு நாங்கள் முன்னேற வேண்டும் என்றாலும் நீங்கள் இடஒதுக்கீடு எனும் கட்டுப்பாட்டை போட்டு வைத்துள்ளீர்கள். கேட்டால் இடஒதுக்கீடு சமூக நீதி என்கிறீர்கள். 100-200 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சமூகம் தாழ்மைப்பட்டு கிடந்தது. அவர்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக இடஒதுக்கீடு படிக்கட்டாக அமர்கிறது எனில் அதே இடஒதுக்கீடு எனும் சமூக நீதி நீ 100 ஆண்டுகளுக்கு முன்னால் 200 ஆண்டுகளுக்கு முன்னால் இம்மண்ணில் ஆட்சி செய்தாய். அதனால் இன்று நீ அடிமட்டத்திலே கிட என்பது எந்த வகையில் உங்களுடைய சமூக நீதி ஆகும்? அப்படி இருக்கையில் அந்த இடஒதுக்கீடில் எம்மக்களுக்கான பங்களிப்பை தாருங்கள் என கேட்டால் இடஒதுக்கீடினை 2021 நாம் 21 உயிர்களை பலி கொடுத்து பெற்றெடுத்தோம். அதற்கு முன்பே பல போராட்டங்கள், எத்துணை உயிரிழப்புகள், அத்துணைக்கும் ஈடாக நாம் பெற்ற இடஒதுக்கீடை உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் 2 காரணங்களை காட்டி ரத்து செய்து விட்டது. அதாவது மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்ற பிரிவில் இருக்கும் நாம் அதில் இருக்கும் 20% இடஒதுக்கீடில் கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட நமக்கு சிறப்பு உள் இடஒதுக்கீடாக 10.5% வேண்டும் என்று போராடிய போராட்டத்திற்கு அவர்கள் கூறிய காரணங்கள் என்ன தெரியுமா? நீங்கள் உங்களுக்கான 10.5% உள்ளிட ஒதுக்கீட்டினை பெற்றுக்கொண்டால் அது மற்ற மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் உரிமையை பறிக்குமாம். அப்போது இன்று வாழும் தமிழகத்தில் வாழும் சமூகத்திலேயே மிகவும் பரந்த அதிக அளவிலான மக்கள் தொகை கொண்ட சமூகம் எம்முடைய வன்னியர் குல சமூகம். இந்த சமூகத்திற்கான உரிமை மறுக்கப்பட்டு இன்று நாம் தவிர்க்கும் பொழுது இதே கோரிக்கை ஏன் அவர்கள் முன் வரவில்லை? அடுத்ததாக அவர்கள் வைப்பது நாம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்பதற்கான சான்றுகள் கிடைக்கவில்லையாம். நாம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்பதற்கான சான்றுகள் கிடைக்கவில்லை எனில் நாம் ஆண்ட பரம்பரை என்று நம் பெருமையை பேசும் பொழுது ஏன் நீங்கள் ஜாதி வெறி பிடித்தவர்கள் என்று நம்மை ஒரு கட்டுக்குள் அடக்குகிறார்கள்? அதுவும் தவறல்லவா? அரசனானாலும் ஆண்டியானாலும் நீதியும் நியாயமும் ஒன்றல்லவா?
ஒருவனுக்கு ஒருவன் சளைத்தவன் இல்லை, மனித குலத்தில் அனைவரும் சமம் என்று சமத்துவம் பேசும் அவர்கள்தான் வன்னிய குலத்திற்கு ஒரு பெருமையை பேசினால் அது அங்கு சாதி வெறியாகவும், மற்ற குலத்திற்கான உயர்விற்கு ஒரு சட்டம் இயற்றினால் அது சமத்துவமாகவும் கருதப்படுகிறது. ஏன் நான் இந்த இடஒதுக்கீடினை இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதுகிறேன்? நம் இனம் மீள் எழுவதற்கு இடஒதுக்கீடு மட்டும்தான் ஒரே காரணமா? நிச்சயமாக நம் இனம் மீள் எழுவதற்கு இடஒதுக்கீடு என்பது மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு வழி. ஏனெனில் நாம் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் 200 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆட்சி செய்தவர்களாகவே இருந்தாலும் நிகழ்காலத்தில் இன்றைய காலத்தில் நம்முடைய நிலை என்ன? நம்முடைய நிலையும் சாதாரண மக்களை போல நாமும் சமத்துவத்தில் சாதாரண மக்களாகத்தான் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய மக்கள் தொகை பரப்பு அதிகம். வன்னியர் குலத்தில் கிட்டத்தட்ட 108 பிரிவுகள் உள்ளன. இப்பேற்பட்ட மக்கள் தொகை, பெரும் மக்கள் தொகையை கொண்ட பரப்பிற்கு இடஒதுக்கீடு என்பது அவர்களுடைய வாழ்வாதாரத்தில் அடுத்தபடியாக முன்னேறுவதற்கான ஒரு முக்கியமான படிக்கட்டாக இருக்கிறது. ஏனெனில் இன்று நாம் நம்முடைய இனத்தினை காக்க வேண்டும், நம்முடைய வன்னியர் இனத்தினை காக்க வேண்டும் எனில் நாம் இன்று அதிகாரத்தில் இருப்பவர்களாக இருக்க வேண்டும். இன்று அதிகாரம் நம்மிடம் இருக்க வேண்டுமெனில் கல்வியும் அரச பதவிகளில் இருக்கும் அரசு வேலை வாய்ப்புகளும் அதிகார பலனும் நம் கரங்களில் இருக்க வேண்டும். இவற்றிற்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது இடஒதுக்கீடு எனும் ஆயுதம்தான். ஒருவன் கல்வி கற்கும் பொழுதுதான் அவன் தன்னை சுற்றியுள்ள சூழ்ச்சிகளை எல்லாம் களைந்து செல்வானாம். அன்று நம்மை சூழ்ந்த சூழ்ச்சியினை நாம் கல்வி அறிவால் வென்றிருக்க இயலுமாயின் இன்று நம் இன மக்களுக்கு இந்நிலை நிகழ்ந்திருக்காது. ஆக முதலில் கல்வி கற்க வேண்டும். ஏட்டினை எடுத்து நம் வரலாற்றினை புரட்டி நம்முடைய வரலாற்றினை மீண்டும் நாமே எழுத வேண்டும். அவ்வாறு வரலாற்றினை எழுதிய பின்பு கல்வியின் மூலம் வேலை வாய்ப்பினை அடைய வேண்டும். இன்று இருக்கும் அரசு வேலை வாய்ப்புகளில், பெரும்பாலான வேலை வாய்ப்புகளில் நம் மக்கள், நம்முடைய இரத்த சொந்தங்கள் அவர்கள் அமர்ந்தால் மட்டும்தான் நம் குல மக்களுக்கான நன்மைகளை நம்மால் முன்னெடுக்க இயலும். அது மட்டுமல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கும் பிள்ளைகளுக்கு ஏட்டினை எவ்வாறு எடுத்துரைக்கிறீர்களோ அதே அளவிற்கு தொழில் முனைவையும் கற்றுத்தாருங்கள். ஏனெனில் நாம் முதலாளி வர்க்கத்தில் இருந்தவர்கள். அது நம்முடைய பெருமை என்பதை தாண்டி இன்றும் நாம் முதலாளித்துவத்தில் இருக்க வேண்டுமெனில் தொழில்களை நாமே தொடங்க வேண்டும். வளர்ந்து வரும் இணையதளத்தின் இணையத்தில் நம்முடைய பெருமைகளையும் நம்முடைய சிறப்புகளையும் நாம் ஏற்ற வேண்டும். எவ்வாறு அன்று வாள் தூக்கி ஏற்பிடித்து நாட்டின் நலனுக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் வன்னிய சமுதாயம் நின்றதோ அதுபோல இன்று நம்முடைய நலனுக்காக, நம்முடைய முன்னேற்றத்திற்காக அன்று வில்லினை எய்தி எவ்வாறு வீரத்தினை நிலைநாட்டினோமோ அதே வீர குருதியினை இன்று உங்கள் கரங்களில் இருக்கும் பேனாவின் மைகளில் ஊற்றுங்கள். உங்கள் பேனா மைகளில் ஊற்றி எடுத்து வார்த்தைகளில் நம்முடைய வீரத்தினை விதையுங்கள். நம்முடைய பெருமையினை ஏடுகளில் பதியுங்கள். முத்திரை பதித்தவன் முத்திரையாக மாறுங்கள். முத்திரைகளாக நாம் இருக்கும் பொழுதுதான் பிறர் நம்மை உதாசீனம் படுத்தவே இயலாது எனும் அளவிற்கு நாம் உயர்ந்து நிற்கும் பொழுதுதான் இச்சமூகத்தில் நம்முடைய உண்மையான சிறப்பு, நம்முடைய உண்மையான மாண்பு எதுவென இம்மக்களுக்கு புரிய வரும். உண்மையில் நான் ஒன்றை கூற வேண்டுமாயின், இன்று இலங்கையில் உள்ள ஈழத் தமிழர்களின் நிலையை கண்டு இங்கிருக்கும் தமிழர்கள் எவ்வாறு போராடுகிறார்களோ அதுபோலதான் தமிழகத்தில் நம்முடைய நிலையும். ஏன் அவ்வாறு கூறுகிறேன் என்றால், இலங்கையில் இனவெறியினால் அங்கு அதற்கு முன் ஆட்சி செய்த நம் மக்கள், ஈழத்தமிழ் மக்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இன்று நம்முடைய ஜாதிக்குள் இருக்கும், நம்முடைய ஜாதியினை வைத்து இவர்கள் பிளவுபடுத்தப்பட்ட ஜாதி வெறியினால் நாம் நம்முடைய உணர்வுகளில் நம்முடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு இங்கு அடிமையாகப்பட்டுள்ளோம். நம்முடைய உரிமைகளை நாம் மீட்டெடுக்க வேண்டுமெனில் நமக்கு முக்கியமானது கல்வியும் படிப்பறிவும் வேலை வாய்ப்பும் தொழில் முனைவும் தான். அதிகாரம் நம் கரங்களில் வர வேண்டுமெனில் ஒன்று அதிகாரத்தினை நாம் அடைய வேண்டும், மற்றொன்று அதிகாரத்தினை நாம் விதைக்க வேண்டும். விதைப்பது எதுவாயினும் வளர்வது நம்மினம் என்ற உள்ளம்
என்ற உணர்வு நம் ஒவ்வொருவருடைய உணர்விலும் இருக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு இன்றே எடுத்து கூறுங்கள். நம்முடைய வரலாறுகளையும் நம்முடைய சிறப்புகளையும் எடுத்து கூறுங்கள். வரலாற்றினை அறிந்த அவர்கள் இன்று வரலாற்றினை படைக்க வேண்டும் என போராடட்டும். நாளை நம் மக்கள் மீண்டும் எழட்டும். மீண்டு எழுச்சி பெற்று வடக்கே வன்னியராட்டம், தெற்கே தேவராட்டம் எனும் புகழ் மீண்டும் ஒலிக்கட்டும். நாட்டு மக்களாகட்டும், நாடே ஆகட்டும், என்றும் நம் பெருமைகளையும் நம் சிறப்பினையும் நாம் என்றென்றும் விட்டு கொடுக்க கூடாது. ஒருவனுடைய உரிமைக்காக அவன் போராடுவது இங்கு சாதி வெறி என்றால் நாம் சாதி வெறியர்களாகவே இருப்போம். மீண்டும் கூறுகிறேன், வடக்கே என்றும் வன்னியராட்டம், தெற்கே எப்போதும் தேவராட்டம் எனும் நிலை மீண்டும் இம்மண்ணில் மலரட்டும். நம்மினம் மீள் எழட்டும். வாய்ப்பளித்தமைக்கு வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி. வணக்கம்.